குஜராத் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் கூட வந்து கம்பேக் கொடுத்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சஞ்சய் and ஆதித்யா. எஸ், அபிஷியலா ஐபிஎல் ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸை பார்க்காம நாங்க யாரும் தூங்கல அப்படின்ற மாதிரி டெய்லி நைட்டு அவங்க தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் தாண்டி ஐபிஎல் வந்துருச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு டபுள் ஹெட்டர். ஸோ ரெண்டு மேட்ச் மோதிருக்காங்க. மேட்ச் நம்பர் 59 நம்ம ராஜஸ்தானும் பஞ்சாப்பும். ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச் பஞ்சாபுக்கு. ஸோ அதே மாதிரியே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சஞ்சய் உங்ககிட்ட இருந்து கேட்டுடலாம், இன்னைக்கு மேட்ச் எப்படி போச்சு? ஆக்சுவலா இன்னைக்கு ரெண்டு மேட்சுமே பயங்கரமா போச்சு. பட் ராஜஸ்தான் பஞ்சாப்ல என்ன பார்த்த? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பேட்டிங். ஸோ பஞ்சாப் வந்து பேட்டிங் ஆனதே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா 219. ஸோ நான் என்ன நினைச்சேன், ஃபர்ஸ்ட் 3 விக்கெட் வந்து டப் டப்னு போச்சு. 9, 21, 109. ஸோ இதுக்கப்புறம் ஸ்கோர் எப்படி வந்து பூஸ்டப் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இதுவாக தான் இருந்துச்சு எனக்கு. ஐயோ, என்ன மேட்ச் வந்து அந்த பக்கம் போயிடும் போலயே, ஆர்ஆர் பக்கம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அங்க வந்தாரு நம்ம தலைவன் வதேரா. ஸோ அடி, மாட்டடி பேயடி இல்ல, காத்தடி. அது 37 பாலுக்கு 70 ரன். அவனை டீம் இன்னும் முடியலடா, நான் இருக்கேன்டா அங்க அப்படிங்கிற வெறிய சுட்டு வார்த்தாருல ஏதாச்சும் மாசா போட்டு அதை 70 ரன்ஸ் பூஸ்டப் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ அவரு கூட பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் வந்து 25 பால்ஸ் 30. ஸோ அவரோட வேலையை பக்காவா பண்ணாரு, சிங்கிள். ஏன்னா பால் வந்து அவனுக்கு சூப்பரா மாட்டுது வதேராக்கு. ஸோ மாட்டும் போது நான் ஏன் அடிக்கணும், நான் சிங்கிள் தட்டி அவனுக்கு ரொட்டேட் பண்றேன், அவன் அடிக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட சூப்பரா வந்து கேப்டன்சியோட அழகான ஒரு ஸ்ட்ரைக் வந்து ரொட்டேட் பண்ணாரு. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம். ஸோ அதை தாண்டி பார்த்தா சேர் போனது ஏதாவது போதும்னு பார்த்தா சஷாங்க் சிங் அங்க நானுமே அடிப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி அங்க வந்த மிடில் ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து பயங்கரம். ஸோ லாஸ்டா தான் வந்தார் ஒருத்தர், என்ன பேரு, அஜ்மாத்துல்லா அப்படின்னு ஒருத்தவர் வந்தாரு. 9 balls 21. அந்த அந்த அடி, அதாவது ஒரு முக்கியமான அது வந்து மெயினான அடின்னு நான் சொல்லுவேன். அந்த 9 பால் 21 ரன்ஸ் வந்து கண்டிப்பா வேணும். ஸோ அடிச்சுட்டு அதனால கூட மேட்ச் வின் பண்ணிருக்கலாம், அதனாலதான் வின் பண்ணாங்க கூட நான் சொல்லுவேன். ஸோ அப்படி ஒரு அடிச்சு மேட்ச் வந்து டர்ன் பண்ணிட்டாங்க. அண்ட் இங்க வந்து ராஜஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா சூரியவம்சியும் அடிச்சிட்டாரு அண்ட் ஜெய்ஸ்வாலும் அடிச்சிட்டான். ஸோ ஓப்பனர்ஸ் நல்லா இருந்தா சூப்பரா போகும் அப்படின்னு தான் நினைச்சேன். அங்க என்ன சொதப்பல் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியன் பராக் பராக் வந்து 13 பால் அவுட், 13 வந்து போயிட்டாரு புஷ்ன்னு. ஆக்சுவலா பராக் வந்து அதுக்கப்புறம் உன்னோட ஃபேவரட் பிளேயர் தானே? என்னோட ஃபேவரட் பிளேயரா? என்னோட ஃபேவரட் பிளேயர், ஃபேவரட் கேப்டன், பெஸ்ட் பிளேயர் ஆஃப் த சீசன், பெஸ்ட் கேப்டன் ஆஃப் த சீசன் எடுத்து வச்சிடுறேன் அவரை, ரியாட் பராக. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜுரேல் வந்து ஓரளவுக்கு ரெஸ்பான்சிபிளான இன்னிங்ஸ் ஆனாரு இன்னைக்கு நினைக்கிறேன், ரொம்ப ரொம்ப மேட்சஸ்க்கு அப்புறம். ஸோ ராஜஸ்தான் வந்து நிறைய மேட்சஸ் தோத்த காரணம் பாத்தீங்கன்னா, நானும் அதிகமாக சொல்லியிருந்தேன் முன்னாடி, ஹெட்மேரும் ஜுரேலும் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 31 பால்ல வந்து 53. அண்ட் ஹெட்மேர் வந்து நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல, அப்பயே வந்து நான் கன்றாவே போட்டு திட்டின்னு திட்டியாச்சு. ஸோ இதுக்கு மேல எனக்கு வந்து அவனை பத்தி பேசுறதுக்கு விஷயமே இல்லை, அப்படியே நான் மூவ் பண்ணிட்டு விட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்த பேட்ஸ்மேனும் சரியா ஆடல. ஸோ அதுதான், ஆறதை பத்தி பெருசா ஒன்றும் சொல்லத்துக்கு இல்லை. ஓகே, சூப்பரு. ஸோ ஆதி, த ஒன் அண்ட் ஒன்லி ஆதி. ஃபர்ஸ்ட் வியூவர்ஸ் எல்லாரும் ஹாய். உண்மையா சொல்லணும்னா 2 வாரம் தான் போனோம், ஆனா 1 மாசம் போன மாதிரி இருந்துச்சு எனக்கு. இந்த கேப் ரொம்ப நாள் போன மாதிரி இருந்துச்சு, எப்பயோ போன மாசம் மேட்ச் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ திருப்பி ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேத்தி மேட்ச் நடக்கல. ஆர்சிபி ஏதோ பெரிய பிளான்லாம் பண்ணாங்க, சின்ன சாமியில எதுவும் நடக்க முடியல, மழை வந்து முடிச்சு விட்டுச்சு. ஸோ அஃபிஷியலா இன்னைக்கு தான் ரீஸ்டார்ட் பண்றோம். தக்கு சிக்கு தக்கு சிக் டக் சக் சக், அதுதான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அது மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ திருப்பி பஞ்சாப்ல தான் முடிஞ்சுச்சு மேட்ச்சு, திருப்பி பஞ்சாபே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அண்ட் பாத்தீங்க, ஆர்சிபி வந்து விராட் கோலிக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்காக ஒரு டிஷர்ட்லாம் வந்து ஒயிட்ஸ்லாம் வந்து இது பண்ணாங்க. ஸோ பாலம் சிஎஸ்கே வந்து கலாச்சாங்க. ஆக்சுவலா அந்த மேனேஜ்மெண்ட் பரவாயில்ல, ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே ரீஃபண்ட் தரதா சொல்லிட்டாங்க. ரீஃபண்ட் தருவாங்க கண்டிப்பா. நினைச்சேன் ஆர்சிபி வந்து நினைச்சிருப்பாங்க, அப்பா நம்ம கிரவுண்ட்ல இருந்து ஒரு மேட்ச் தப்பிச்சிட்டோம்டா, ஒரு பாயிண்ட் நமக்கு வந்துச்சுடா அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷமா இருப்பாங்க நினைக்கிறேன். ஓகே, நீ இந்த மேட்சுக்கு போ. ஸோ அதான் பஞ்சாப் வர்சஸ் ஆர்ஆர். இந்த ஆக்சுவலா ரொம்ப நாள் கழிச்சு என்ன சொல்றது, பஞ்சாப் வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க இன்னைக்கு. இன்னைக்கு 2 டீம் குவாலிஃபை ஆயிருக்கு, ஜிடிஎன் பஞ்சாப்.
பஞ்சாப் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு குவாலிஃபை ஆயிருக்காங்க. அந்த இந்த சீசன் சூப்பரா கிரிக்கெட் ஆடினாங்க. மெயின் ரீசன் ஸ்ரேயஸ் ஐயர்னால தான். அவரோட கேப்டன்சியே பயங்கரமா இருந்துச்சு. ஒரு நல்ல டீம் ஃபார்ம் பண்ணி எல்லாருமே பயங்கரமா ஆடினாங்க. ஸோ இன்னைக்கு மேட்ச்ல பாத்தீங்கன்னா பேட்டிங் பொறுத்தவரை வந்து ஸ்டார்டிங்ல சொதப்புனாங்க. டாப் ஆர்டர் ரன்ஸ் வரல. அந்த எண்ட்ல மிடில் ஆர்டர்ஸ் அண்ட் லோவர் மிடில் ஆர்டர்ல இருந்து ரன் வந்துச்சு. 219 அடிக்கிறதுலாம் பெரிய விஷயம் அந்த அவங்க இருந்த ஸ்டேஜ்ல. பட் சரியான கம்பேக் பேட்டிங்ல, எஸ்பெஷலி நேல் வதேரா. வதேரா வந்து நம்ம போன வருஷமே பார்த்தோம். அவர் எம்ஐ ஆடும்போது சூப்பரா ஆடினாரு. ஒரு பயங்கரமான ஒரு மிடில் ஆர்டர்ல ஒரு நல்ல பிளேயர். அப்படிதான் தோணுச்சு போராட்டி. அண்ட் இந்த வருஷம் கண்டினியூ பண்ணியிருக்காரு பிளேயர் பஞ்சாப் கிங்ஸ்க்கு. சூப்பரான இன்னிங்ஸ் அது. ஸோ 219 ராஜஸ்தான் சொல்ல வேண்டாம். இதுக்கு முன்னாடி எத்தனை மேட்ச் தோத்தாங்களோ அதே டெம்ப்ளேட் திருப்பி தோத்துருக்காங்க. கையில கையில இருந்த மேட்ச்சை தோக்கறதுல ஸ்பெஷலிஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே கூட பரவாயில்ல, முன்னாடியே தெரிஞ்சு தோத்துருவாங்க. நீங்க வந்து நல்லா ஆடி போய் தோக்குறாங்க. அதெல்லாம் சம காமெடியா இருந்துச்சு. அண்ட் வழக்கம் போல ஹெட்மேயர் தான் இன்னைக்கு தோல்விக்கு காரணம். அவர் ஒருத்தர் தான் ப்ளேம் பண்ணுவேன். நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சிம்பிளா சொல்லணும்னா மிடில் ஆர்டர்ஸ் வந்து அங்க காப்பாத்திட்டாங்க. இங்க மிடில் ஆர்டர்ஸ் வந்து எப்படி தோக்கணுங்கிற மாதிரி காட்டிட்டாங்க. ஆமா, அதுதான் மேட்ரு. உண்மை அதுதான். ஜுரேல் இன்னைக்கு கொஞ்சம் ஆடினாரு. பட் ரெண்டு பேரும் சேர்ந்து பல மேட்ச் தோத்துட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஆடும் போதே ஒரு மாதிரி தோக்கறது தான் போயிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ ஆக்சுவலா என்ன காரணம்னா அவங்க பண்ணதே பெரிய மிஸ்டேக் வந்து ஜாஸ் பட்லர் விட்டது தான் பெரிய காரணம். ஏன்னா நீங்க எடுத்து பாருங்க, அவங்க பேட்டிங் லைனப் ஆக்சுவலா சூப்பரான பேட்டிங் லைனப் தான். நீங்க ஜெய்ஸ்வால் இருக்காரு, இந்த புது பையன் வந்துட்டான் சூரியவன்சி நல்லா ஆடிக்கிறான். சஞ்சு சாம்சன் இன்னைக்கு சஞ்சு சாம்சன் ஆடினாரு. சஞ்சு சாம்சன் இருக்காரு. பட்லர் மட்டும் தான் மிஸ்ஸிங். பட்லர் மேன போனா கூட சஞ்சு சாம்சன் இறங்கிடுவாரு, இல்ல சூரியவன்சி நம்பர் 3 வந்துடும். அது போல ரியான் பராக் வந்து நான் கேப்டன்சி வேணா ஓகே சொன்னாரு. பட் பேட்டிங் நல்லா தான் ஆடினாரு இந்த எங்க சீசன் பாத்தீங்கன்னா. எப்படி பட்லர் இதுல உள்ள வந்தாரு? பட்லர் இருந்தா சொல்றேன். கரெக்ட். விட்டுட்டாங்க. பட்லர் இருந்துதான் வச்சுங்களேன், அந்த டாப் 5 ஆமா, செம்மையா அந்த இருந்திருக்கும். டீம் இன்னும் சரியான கரெக்ட். ஸ்குவாடா இருக்கும் பேட்டிங். அவர் அது விட்டதுதான் பெரிய காஸ்ட்லி தப்பு. மிஸ் அது. ஆமா, அது என்ன ஆமா. லாஜிக்கா விட்டாங்கன்னு தெரியல. என்ன பார்த்தா பட்டர் வந்து வெறும் அக்ரெசிவ் பிளேயரே கிடையாது. அவர் சூப்பரா ரன் சேஸ் எல்லாம் பண்ணுவாரு. அந்த டீம் ஒரு ஒரு மெயின் அசெட் விட்டுட்டே அவங்க அங்கேயே தோத்துனாங்க. ஸோ அவர் இருந்திருந்தா சரியான டீமா இருந்திருக்கும். நாங்க நிறைய ரியான் பராக் வச்சு ஆமா, மேட்ச் ஜெயிப்போம்டா, கப்படி போண்டா அப்படிங்கிற மாதிரி ஆடுறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அதனால பராக் பேட்டிங் வரைக்கும் நல்லா ஆடிருக்காரு இந்த சீசன். பட் என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு கீ பிளேயர் இல்லாததுனால சொதப்புறாங்க. அந்த பிளேம் ஹெட்மேர் போய் ஹெட்மேர் வந்து ஃபார்ம்ல இல்ல முடிச்சு விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சீசன் தான். ஸோ நெக்ஸ்ட் சீசன் வந்து ஒரு நல்ல பிளேயர் 2 3 பேட்ஸ்மேன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே ஸோ அதுதான் ஒரு ஒர்ஸ்ட் சீசன் தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்தவரை. இன்னும் ஒரு மேட்ச் 2 மேட்ச் இருக்கா, அதில் ஒன்று சிஎஸ்கே கூட கண்ட யார் வின் பண்ணுவாங்க பார்ப்போம் அந்த மேட்ச்ல. அவனுங்க எந்த சீசன் தான் ஒழுங்கா ஆடுறானுங்க, ஆனாலுமே பிளே ஆஃப்ல போயிட்டு டப்புன்னு மேட்ச் தோத்துட்டு வெளில வந்துருவானுங்க. ஓகே, உண்மைதான். பட் இப்போ வந்து சொல்லப்போம் தான். ஹாரிஸ், உன்னோட ஃபயரான ஒரு கருத்தை போட்டு விடு. மேட்ச் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஒரு பயங்கர எக்ஸைட்டிங்கா தான் ஆரம்பிச்சேன். சரி என்ன பண்ண போறாங்கன்னு. ஆக்சுவலா மேட்ச் ஆரம்பிக்கும் போது நினைச்சேன் பஞ்சாப் செம்ம வெளியில வருவானுங்க, எப்படியாவது அடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஆனா இன்னைக்கு வந்து மேட்ச் டாஸ் வந்து win பண்ணி நம்ம பேட்டிங் எடுத்தாங்கல்ல பஞ்சாப், அப்போவே வந்து சரி ஓகே அடிச்சிருவாங்கன்னு பார்த்தா 35க்கு 3 விக்கெட்ல உட்காந்துட்டாங்க. ஸோ அவர் வந்து ஒன் டவுன் பேட்ஸ்மேன் நியூவா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபாரின் பேட்ஸ்மேன் தான் அவர், காலி டக் அவுட். பிரசி நல்லா ஆடினாரு. அவர் 26 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. ஆர்யாவும் காலி. அப்புறம் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் தான் ஸ்லோவா இன்னிங்ஸ் எடுத்துட்டு போனாரு. ஸோ அவர் வந்ததான் மொமெண்டம். ஸோ அங்கதான் வந்து ஓரளவுக்கு போச்சு. அப்படியே கூட வந்து வதேரா வந்தாரு, எடுத்துட்டு போயிட்டாங்க. 100 போயிட்டாங்க. 100 தாண்டனே வந்து அவங்களுக்கு இன்னும் ஈஸி ஆயிடுச்சு. அக்சலரேட் பண்ணிட்டே இருந்தாரு. இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆயிருந்தாலுமே வதேரா வந்து எடுத்துட்டு போயிட்டாரு. 36 பாலுக்கு 70 ரன். எல்லா பாலுமே சிக்ஸுக்கு ட்ரை பண்ணாரு. நல்ல கிளீனா ஆடினாரு. எல்லாமே வந்து பயங்கர கிளீனா ஆடினாரு. சிக்ஸ் எல்லாம் வந்து எப்படி சொல்றது, சூப்பரா ஆடினாரு. ஸோ அதை தாண்டி வந்து ஷெசான் சிங் அதுக்கப்புறமா அவருமே வந்து சூப்பரா ஆடி முடிச்சாரு. சொல்ற மாதிரி ஓமர் ஜாய் லாஸ்ட்ல அந்த பினிஷிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலதான் வந்து அவங்க வந்து 219 போனாங்க. அந்த 200+ போனதே வந்து அவர் வந்து லாஸ்ட்ல வந்து அந்த அக்சலேட் கொடுத்தனாலதான். பட் ஃபாலோ பை ராஜஸ்தான். ராஜஸ்தான் பவுலிங் கொஞ்சம் சுமாரா தான் போட்டாங்க. எல்லாமே அடி வாங்கினாங்க. எல்லா பவுலர்ஸுமே சாவடி வாங்கினாங்க. எல்லாருமே 40 40 ஈக்குவலா வாங்கிட்டாங்க. உனக்கு 40, எனக்கு 35, உனக்கு 33, எனக்கு 37 அப்படின்ற மாதிரி பாஸ். எல்லாருமே வந்து பாஸ் மார்க், எஸ் பாஸ் அப்படின்ற மாதிரி மாறிட்டாங்க.
பட் இந்த சைடு பாத்தீங்கன்னா பவுலிங் நான் ஒரு பிளேயரை சொல்லணும்னா ஹர்ப்ரீத் பிரார் தகலி வேற லெவலு. 3 ஓவரு ஒரு விக்கெட்ஸா போய் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. பிளஸ் 20 ரன் கொடுத்திருக்காரு. அவர் அந்த வா இன்னைக்கு ஹை ஸ்கோரிங் மேட்ச் ஓகேவா, 2 டீமே வந்து 200+ தாண்டிட்டாங்க. பட் அவரு வந்து அவரோட ஸ்பெல் வந்து தனியா எடுத்து வச்சிடலாம். ஏன்னா மத்த எல்லா பவுலர்ஸ் எடுத்து பார்த்தா பயங்கர எக்ஸ்பென்சிவ். பஞ்சாப்ல இன்னைக்கு ஓவர் எக்ஸ்பென்சிவ் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹர்ஷ்தீப் சிங். ஹர்ப்ரீத் சிங். ஹர்ஷ்தீப் சிங் வந்து 60 ரன் கொடுத்திருக்காரு 4 ஓவருக்கு. எங்கன்னு போய் நான் சொல்ல 61 கொடுத்தாரு நம்ம கலீல். பட் அவர் அடிவா இல்லைனாலும் ஓகே நானும் வந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி 60 ரன் ஓவர் எக்ஸ்பென்சிவ். பட் ஹர்ப்ரீத் பிராரோட ஸ்பெல் தான் வந்து பஞ்சாப் கொஞ்சம் சேவ் பண்ணிருக்கு. ஏன்னா அவங்க 10 ரன்ல தான் தோத்தாங்க, பக்கத்துல வந்துட்டாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா ஓப்பனிங் பயங்கரமா இருந்தது. ஜெய்ஸ்வால் அண்ட் ரகுவன்சி வந்து சாரி ஜெய்ஸ்வால் அண்ட் அந்த சூரியவன்சி. சூரியவன்சி. 14 வயசு பையன் சூரியவன்சி 2 பேருமே வந்து சூப்பர் ஸ்டார்ட். 25 பாலுக்கு 50, இவர் 15 பாலுக்கு 40, 4 4 4 6. நீட்டா வந்தானே 10 பால் தான் நான் பிடிப்பேன், 10மே நான் பவுண்டரிக்கு தான் போவேன் அப்படின்ற மாதிரி அந்த பையன் ஆடினாரு. ஸோ நல்ல ஸ்டார்ட் கிடைச்சது. ஃபாலோ பை சஞ்சு சாம்சன், ரியான் பராக் 2 பேருமே காலி. சாம்சங் வந்து 20 ரன்ல காலி. பராக் வந்து பெருசா ஆட முடியல. பின்னாடி வந்த ஹெட்மேர் ஆடல. நடுவுல ஒரே ஒரு மிடில் ஆர்டர்ல ஒரே ஒரு ஆள் நல்லா ஆடினானா அது துருவ் ஜுலைல் மட்டும் தான். 31 பாலுக்கு 51 அடிச்சிருந்தாங்க. பட் நல்ல நல்லா அந்த அந்த மிடில்ல இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணியிருந்தா அவங்க ஆடி இருக்கலாம். பட் இந்த சாம்சங் அப்புறம் வந்து இந்த மெயின் ஆட வேண்டிய பராக் அப்புறம் ஹெட்மேர் இவங்க வந்து நம்ம ஆடாதனால டீம் வந்து பாதாளத்தை நோக்கி போயிடுச்சு. இப்படி ஏற வேண்டியது இப்படி இறங்கிடுச்சு. அதுக்கு ரீசன் இந்த 3 பிளேயர் தான் சொல்லி நம்ம அந்த எனிவே பஞ்சாப் வந்து நல்ல கேம் ஆடி இருக்காங்க, குட் கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. அதனால அவங்க குவாலிஃபைக்கு ஒரு வெல் டிசர்வான டீம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு நம்ம செகண்ட் மேட்சுக்கு போயிடலாம். செகண்ட் மேட்சும் பஞ்சாப் நீ போன நான் விடுவேனா அப்படின்ற மாதிரி டாப் 4ல இருக்க டீம் வந்து இன்னும் ரெண்டு மேட்ச் ஆடிருக்காங்க. யாரு அப்படின்னா டெல்லி அண்ட் ஜிடி. டெல்லி வந்து நாங்க எப்படியாச்சும் குவாலிஃபை ஆயிட மாட்டோமா அப்படின்ற மாதிரி இப்ப இருக்காங்க ஸ்டேஜ். ஜிடி வந்து கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இருக்காங்க. பட் எங்களுக்கு டாப் 2 கண்டிப்பா வேணும் அப்படின்ற நிலைமையில இருக்காங்க. அப்படிதான் ஆடினாங்க இன்னைக்கு மேட்ச் பார்க்கும்போது. ஸோ அதை பத்தி ஆதித்யா சொல்லுவோன்ட்டு தான் ஆரம்பிக்கிறேன். ஸோ டெல்லி அண்ட் ஜிடி. ஸோ ஒன்ஸ் அகெயின் வந்து அந்த ரெஸ்ட் த பிளே ஆஃப் கேம் தான் இதுவும். டெல்லி வந்து என்ன சொல்றது, ஆக்சுவலாக இப்போ கொஞ்சம் கஷ்டமான நிலைமையில தான் இருக்காங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு அவங்க நல்லா ஸ்டார்ட் ஆடினாங்க. பண்ணதுக்கும் இப்ப ஆமா, இருக்கிறதுக்கும் சம்பந்தமே சம்மந்தமே இல்லை. இல்லை, சுத்தமா இல்லை. அந்த ஒரு டீம் ஒரு பேலன்ஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து சரியா யாரும் வரல. பட் இன்னைக்கு எக்ஸ்ட்ராடனரி இன்னிங்ஸ் ஃப்ரம் கேஎல் ராகுல் சூப்பராக ஆடினாரு. அவரால் 200 அடிச்சாங்க. அது பேட்டிங் பிச் தான். டெல்லி எப்பவுமே வந்து பேட்டிங் பிச் தான். எந்த டீம் ஆனாலும் ஈஸியாக ஆடலாம், ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர்லாம் ஆடலாம். 200 கரெக்டாக அடிச்சாங்க. அந்த கேஎல் ராகுல் தான் ஒரு தனி ஆளாக நின்னாரு. மற்றபடி பேட்டிங் பெருசாக ஆகலை. பட் இந்த சைடு வந்து ஜிடி ஜிடி பார்த்தீங்கன்னா அந்த எந்த மாதிரி ஒரு டீம்னா 15 ஓவர்ஸ் 75% ரன்ஸ் வந்து அந்த டாப் 3 டாப் 4 பிளேயர்ஸ் அடிக்கிற டீம். கரெக்ட். அப்படி ஒரு டீம். ஒன்ஸ் அகேன் போன மேட்ச் பட்லரை பத்தி பேசினேன், இந்த மேட்ச்லயும் பட்லரை பத்தி பேசணும். ஏன்னா பட்லர் இந்த சைட்ல இருக்காரு, பட் அவரும் இப்ப இல்ல. அவர் இல்லாத போது எப்படி விளையாடுவாங்க பார்த்தா பட்லரை கடற்கரை நாங்க 2 பேரும் முடிச்சிருவோன்னு சாய் சுதர்சன் கில்ல அடிச்சிட்டாங்க. அது ஆக்சுவலி இதை பத்தி பேசியது எல்லாரும் பேசிதான் இருக்காங்க. அவங்க டாப் 3 பேட்டிங் தூக்குனா யாருமே இல்ல, கொலாப்ஸ் ஆனா வின் பண்ணுவாங்கன்னு டவுட். அப்படி ஒரு டீமா தான் இருக்கு. பட் வந்து அந்த கொலாப்ஸே ஆக மாட்டாங்க. நிக்கிறாங்க, பயங்கரமா நிக்கிறாங்க. அதாவது 2 பேருமே கில்லும் சரி சுதர்சனும் சரி, அஹ் அவங்க வந்து எப்படி சொல்றது, அன்கம்ஃபர்டபுளாவே ஆட மாட்டாங்க, கம்ஃபர்டபுளா இருக்காங்க. நான் ஷார்ட்டும் அடிப்பேன், அவுட்டும் ஆக மாட்டேன், பெருசா டிஃப்ரெண்டா ட்ரை பண்ண மாட்டாங்க. அது ஒரு பயங்கரமான டெம்ப்ளேட். 10 ஓவர் கிட்டதான் அவுட்டே ஆகிறாங்க. அது அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் வச்சுட்டு சத்தியமா எந்த ரன் சேஸ் வேணா ஈஸியா அடிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் அடுத்து வரவங்க வந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணாலே போதும், அவங்க வின் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் பயங்கரம் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பட் பட்லர் இல்லாம என்ன பண்ணுவாங்களோ எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஏன்னா டக்குனு இவங்க அவுட் ஆனா என்ன பண்ணுவாங்க, பிளே ஆஃப்ஸ்ல போய் தோத்தா ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டா இருக்கும். சில மேட்ச் நல்லா ஆடிட்டாங்க. பிளே ஆஃப்ஸ்ல வந்து திடீர்னு மும்பையோ வந்து பார்க் பேல பயங்கரமா போட்டு முடிச்சு விட்டா என்னவும் தெரில. ஸோ அது ஒண்ணுதான் ஜிடி கிட்ட வந்து என்ன சொல்றது பார்க்கணும். பிளே ஆஃப்ஸ் வின் பண்ணா கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ்லயும் என்ன சொல்றது இந்த மாதிரி ஆடினாங்க வச்சுங்களேன், கண்டிப்பா வந்து பெஸ்ட் டீம் ஜிடி. பெஸ்ட் டீம் வின் பண்றது ஓகே. நான் சொல்றது
ஒரு பிளான்டா விளையாடுற டீம்ல வந்து ஹோல் சீசன்லயே பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஜிடி தான் ரொம்ப பிளானா விளையாடுற டீம். அவங்க பிளானை ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ற டீம் வந்து ஜிடி மட்டும்தான். ஸோ அதுதான் அவங்க ஜிடி கிட்ட பார்க்கணும். பார்ப்போம். கப் அடிச்சா ஒரு டாமினன்ட் பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி ஒரு டீம்ல இருக்கும். டெல்லி வந்து எனக்கு தெரிஞ்சு சான்ஸ் இருக்கான்னு டவுட் தான். ஏன்னா எம்ஐ வந்து இருக்கு. ஸோ எம்ஐ கூட வந்து அந்த ட்ரை சீரிஸ் மாதிரி ஏதோ போகுது. எல்எஸ்டி டவுட் தான் வராது. அது கண்டிப்பா சொல்ல வராது. ஆவேஷ் கான், உன்னோட பெஸ்ட் பிளேயர் ஆவேஷ் கான் இருக்கான்டா. ஆவேஷ் கான் இருந்தாலும் காப்பாற்ற முடியாது. அப்படி ஒரு நிலைமையில இருக்காங்க அவங்க டீம். ஒருத்தரால மட்டும் போராட்ட முடியுமா? அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்காங்க. ஸோ டெல்லி வந்து அது கஷ்டம்தான். மும்பை வந்துருவாங்க. பட் ஆனா பட் எல்எஸ்டி வந்து 11 மேட்சஸ் தான் வர்றது. டெல்லி 13 மேட்சஸ் 12 மேட்சஸ் தான் வருது நினைக்கிறேன். ஆமா, பட் எல்எஸ்டி ஐ திங்க் ஆர்சிபி கூட விளையாடுறாங்க நினைக்கிறேன். ஓகே. பட் ஆர்சிபி வின் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. மேலே போற கிளியர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எல்எஸ்டிக்கான கஷ்டம் தான், டிசியும் கஷ்டம் தான். எம்ஏ வந்துடும். இதுதான் என்ன மேட்ச் மாதிரி. மற்றபடி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. மேட்ச் தான் ஓகே. பார்ப்போம். சூப்பர். ஓகே சஞ்சய், இன்னைக்கு என்னலாம் அதுதான். நடந்தது? ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து எல்லா சிங்கும் வச்சுக்கிட்டு பல்லே பல்லே பல்லேன்னு ஜாலியா வந்து உள்ள குவாலிஃபை ஆகிட்டாரு. ஸோ கில் இங்க அதுதான் சொல்றாரு, நீ தான் சிங்க வச்சு உள்ள போறது, நான் தமிழ்நாடு பிளேயர்ஸ் வச்சு உள்ள போறேன்டா அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு பிளேயர்ஸ் வச்சு உள்ள போயிட்டாரு ஆக்சுவலாக கில்லு குவாலிஃபை ஆயிட்டு. பஞ்சாப். ஸோ அதுதான். கில்லு ஆமாமா. பஞ்சாப்காரன். பஞ்சாப் நான் வந்து அவன் கேப்டன்சி அவன் கீழே ஆடுற தமிழ்நாடு பிளேயர்ஸ் வச்சு உள்ள கொண்டு போறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, டெம்ப்ளேட்டே சொல்லிடுச்சு, ஜிடி வின் பை 10 விக்கெட்ஸ். ஸோ சரித்திரம் ஒண்ணு, அதாவது 200 பிளஸ் சேஸ். டிசில வந்து கேஎல் ராகுல் ஒன் மேன் ஆர்மியா அங்க சில ஆரம்பிச்சிருக்காரு. டீமுக்கு அதாவது இதெல்லாம் ட்ரீம். என்னடா சில டீமுக்கு இந்த ஓப்பனிங் பேர் இந்த ரன் அடிச்சாலாம் ஒரு ட்ரீமாவே இருக்குன்ற. ஆமாண்டா டேய், எனக்கு அப்படியே அந்த ஆடுற ஒரு ஷாட் எல்லாம் இருக்கட்டுமே அப்படியே கிளீனா இருக்கு. இந்த பால் இவன் போட்ட பால் யாரு, நட்ராஜன் போட்ட பாலை வந்து இப்படி அடிச்சுட்டு இப்படியே பாக்குறான். பாலை கூட சிக்ஸ் போச்சா இல்லையா கன்ஃபார்மா கிளியருங்கிற ஒரு மைண்ட் செட்ல அடிக்கிறான்டா சாய் சுதேஷனு. அந்த ஷாட்லாம் அப்படியே செம்ம கான்பிடென்ட் அவனுக்கு பில்டு. ஒரு ஷாட்டுமே பாத்தீங்கன்னா அந்த ஃபியர்லெஸ்ஸே இல்ல. நீ என்னடா 200 நான் முச்சு காட்டுறேன்டா 200 பிளஸ்லாம் ஒரு ஸ்கோரே இல்லடா, நீங்க உட்காருங்கடா எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல ஆடுறானுங்க எல்லுமே அவனுமே. அது செம்ம சூப்பரா ஆக்சுவலா இருந்துச்சு, நீட்டா. ஆக்சுவலா சொல்ல சிம்பிளா வரணும். சொல். சாய் ம். சுதர்சன் வந்து கண்டிப்பா ஒன் டேலயும் டெஸ்ட்லயும் விளையாடுவார்னு நினைக்கிறேன். இந்தியாவுக்கு T20 காம்படிஷன் இருக்கு. பட் டெஸ்ட்லயும் ஓடிஐலயும் கண்டிப்பா உள்ள கொண்டு வரணும் இந்த இயரே எனக்கு தெரிஞ்சு. டிசி பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே புரியல. கண்டினியூஸா மேட்ச் ஜெயிச்சுட்டு இருந்தானுங்க. நம்ம நினைச்சோம் அவனுக்கு தான் உள்ள போக போறானுங்க, செமையா இது பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு. பட் லாஸ்ட் கண்டினியூஸா பயங்கரமான லாசஸா போயிட்டு இருக்கு. ஸோ அதுதான் அடுத்த மேட்ச் எம்ஐ கூட, டிசிக்கும் எம்ஐக்கும் அது வந்து ஒரு பெரிய கஷ்டமான மேட்ச் தான் நான் பாக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் எப்படி உள்ள வர போறாங்கன்னு தெரியல. அது கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டு தான் வரணும். ஸோ ஜிடி வந்து நம்ம சொல்லியே தேவையில்ல, டாப் ஆஃப் தி டேபிள். ஸோ நேற்று ஒரு பாயிண்ட் கொடுத்து ஆர்சிபி மேல போச்சு. இப்ப அதை பீட் பண்ணிட்டு மேல போயிட்டானுங்க. ஸோ ஆதி இதுமாதிரி சொல்றான், பட் ஆனா அவனுங்க வந்து எல்லா மேட்சுமே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. 1 மேட்ச் 2 மேட்சஸ் மாதிரி அவனுக்கு ப்ரூவ் பண்ணல. ஸோ இருக்கிறது வந்து 4 to 5 பேட்ஸ்மேன் தான், நீ சொல்றது கரெக்ட். அதை எடுத்துட்டா எப்படி போகுங்கிறது தெரியல. பட் எல்லா மேட்சுமே ப்ரூவ் பண்றப்ப பிளே ஆஃப்லயும் அப்படியேதான் ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்பிடன்ட் இருக்கு அவங்ககிட்ட. நான் பிளஸ் பாயிண்டா என்ன பாக்குறேன்னா 199 200 வந்து டார்கெட் அப்படிங்கிற பட்சத்துல அந்த ப்ரெஷரை வந்து மைண்ட்ல போடாம நாங்க ஆடுற கேம் ஆடுறோம் அப்படிங்கிற மாதிரி காமன் நீட்டா ஆடினாங்க இன்னைக்கு. ஸோ ஆடின எல்லா பாலுமே வந்து செம்ம சென்டர் ஆஃப் தி பேட். அண்ட் ஷாட்ஸ் வந்து அன்வான்ட் ஷாட்ஸ் எதுவுமே போல. கில்லு வந்து 6-7 6 ஏதோ வச்சிருக்கான் கில்லு. ஸோ அதான் அந்த ஓப்பனிங் கிளிக் ஆச்சுனாலே முடிஞ்சு. நான் வந்து நினைச்சு கூட பாக்கல 10 விக்கெட்ஸ்ல வந்து இத்தனை ஸ்கோர் அடிப்பாருங்க. அப்படியே ஒரு மாதிரி தெறிக்க விட்டானுங்க ரெண்டு பேரே. அவ்வளவுதான் சம்மரி. ரெண்டு பேர் தான். சாய் சுதர்ஷன் கில் அடிச்ச ஸ்கோர்னால அங்க அடிச்ச கேஎல் ராகுலோட இன்னிங்ஸ் எல்லாமே ஃபர்கெட் பண்ணிட்டானுங்க. இவனுக்கு அப்படி தூக்கி விட்டு போயிட்டானுங்க மேட்ச. ஸோ ஜிடி கப்பு ஜெயிச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அப்படி ஒரு டீமா நான் பாக்குறேன். இல்ல அப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மத்த டீம் எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க மைண்ட் வாய்ஸ் என் காதுல கேக்குது. ஓகே. ஸோ என்னோட இது பாத்தீங்க அப்படின்னா ஜிடி ஒரு அவங்க வந்து டீம் அளவுல ஸ்ட்ராங்கா இல்லைனாலும் அவங்க ஓப்பனிங் அளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவங்க கீழே விட மாட்டேங்கிறாங்க. நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி. அது ஒரு பெரிய பெரிய ஸ்ட்ரென்த். ஏன்னா ஓப்பனிங் வந்து எப்படி இருக்கணுங்கிறத ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜிடி.
ஓப்பனிங் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த டீம் எந்த லெவல்ல இருக்குங்கிறத அவங்க பாயிண்ட்ஸ் டேபிளே காட்டிட்டாங்க. ஸோ எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு டீம். ஃபாலோ பை நம்ம டெல்லி. டெல்லி பார்த்தோம்னா வெரி குட் ஸ்டார்ட். ஆக்சுவலா ஃபேப் டிப்ளேசிஸ் ஆடலைனாலும் பொரேல் ஓரளவுக்கு ஆடல, அவரு யாருமே ஆடல. ஆடினார் 2 பிளேயர் ஸ்டெம்ஸ் ஆடினாரு, லாஸ்ட்ல வந்து 21 ரன் அடிச்சாரு. அப்புறம் KL ராகுல். KL ராகுலோட இன்னிங்ஸ் தான் மேட்ச் ஃபுல்லா 65 பால்ஸ்க்கு 112 ரன் அடிச்சதுதான் வந்து 199ல பகுதி. ஸோ அது வந்து 70% அடிச்சது நம்ம KL ராகுல் தான். ஸோ அவர் வந்து ஒரு நல்ல சூப்பர் இன்னிங்ஸ் பயங்கரமா ஆடினாரு இன்னைக்கு. எல்லாமே வந்து கிளீனா ஆடினாரு. நான் இன்னைக்கு வந்து எந்த மைண்ட் செட்ல ஆடுவேன்னு சொல்லிட்டு அந்த சைடு விக்கெட் போனாலுமே அந்த சைடு விக்கெட் போயிட்டே இருந்தது. பட் இந்த சைடு இவரோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டாரு. அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். பட் வந்தாங்க நம்ம டூ ஓபனர்ஸ் கில் அண்ட் சாய் சுதர்ஷன். மாஸ்டர் கிளாஸ் பேட்டிங், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேட்டிங்ல ஆடினாங்க. கிழிச்சு தொங்க விட்டாங்க எல்லாத்தையுமே. வர்றவன் போறவன் ஊட்டுறவன் அங்க தோனிக்கிறவன் எல்லாத்தையும் அலைய விட்டானுங்க. ஸோ பாலை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சாய் சுதர்ஷன் எல்லாம் அப்பா எஃபர்ட்லெஸ். அப்படியே அவர் ஆடுறதெல்லாம் வந்து ஈஸியா இருக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. ஃபுட்பால் ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்காரு. காலில் ஏத்துற மாதிரி வர்ற பேஸுக்கு ஈஸியா யூஸ் பண்ணி ஆடிட்டு இருந்தாரு. பவுலிங் ரொம்ப 2 டீமே வந்து ஒரு சுமாரா தான் போட்டாங்க. பட் அர்ஷத் கான் நான் சொல்லணும் இதுல ஜிடில அவருக்கு 2 ஓவர் தான் கொடுத்தாங்க. அவர் தான் விக்கெட் எடுத்திருக்காரு. அவருக்கு ஏன் இன்னும் விக்கெட்ஸ் இது ஓவர்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கில் தெரியல எனக்கு. பட் அவர் 2 ஓவர் தான் போட்டிருக்காரு லாஸ்ட் அது கொடுத்தனால. அவரை கொஞ்சம் முன்னாடி யூஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா அவர் விக்கெட் எடுத்திருக்காரு. ரன் கம்மியா கொடுத்ததுக்கு அவர் ஒருத்தர் தான் அந்த பவுலிங் லைனப்ல. ஸோ அர்ஷத் கானுக்கு கொடுத்துருக்கலாம், இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பட் எனிவே ஜெயிச்சிட்டாங்க ஜிடி அவங்க ஓப்பனிங் பேர் வச்சு. ஸோ குவாலிஃபை ஆயிட்டாங்க. பட் என்னதான் இருந்தாலும் அவங்க மிடில் ஆர்டர் ரொம்ப கவனமா இருக்கணும் எப்பவுமே ஜிடிக்கு. ஏன்னா சொல்ல முடியாது, பிளே ஆஃப்ல எந்த சிச்சுவேஷன் வேணாலும் ஜிடிக்கு வரலாம். அப்போ அவங்க அந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஸோ ஐ ஃபீல் ஃபார் அக்ஷர் பட்டேல். ஏன்னா நல்ல சூப்பர் ஸ்டார்ட் கொடுத்தாரு. பயங்கரமா வந்து கேப்டன்சி பண்ணி அந்த டீமே ரெடி பண்ணி சூப்பரா எடுத்துட்டு வந்தாரு. நடுவுல என்ன யார் கண்ணு வச்சா யார் என்ன பண்ணானுங்கன்னே தெரியல. அப்படியே கீழே போயிடுச்சு பாவம். நான்லாம் ஒரு எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கும் போது டிசி கன்ஃபார்ம்டா டாப் 2 அப்படின்ற மாதிரி நான் நினைச்சிருந்தேன். என்ன ஆச்சுன்னே தெரியல, சடன் டவுன்ஃபால். அப்படியே தோக்குறாங்க தோக்குறாங்க தோத்துட்டே இருக்காங்க. இப்போ ரொம்ப ஒரு மாதிரி குரூஷியலான சுச்சுவேஷன்ல வந்து நிக்கிறாங்க. ஸோ அவங்களோட அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா ஹெவி வெயிட்ஸ் கூட மும்பை கூட. ஸோ அது வந்து அது ஈஸியா இருக்காது. கண்டிப்பா அது ஒரு பெரிய ஈஸியா இருக்காது டிசி விக்டரிக்கு. பட் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை பண்ணணும். ஏன் அப்படின்னா அவங்க பேட்டிங் இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பவுலிங்குமே அதே மாதிரி தான் சேம். ஸோ அதுல ஸ்ட்ராங் பண்ணிட்டு டிசியும் குவாலிஃபை பண்றதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனிவே ஜிடியில் வந்து 2 பேருமே கிழிச்சு தொங்க விட்டாங்க. ஸோ ஜிடிக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஏன்னா அவங்க குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஸோ இதோட நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ ரீஸ்டார்ட் பயங்கரமா இருந்தது. பயங்கரமா பூஸ்டப் கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் இன்னைக்கு இருந்திருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த மேட்ச் ரொம்ப குரூஷியலா இருக்க போகுது. பயங்கர டபுள் ஹெட்டரும் வரப்போகுது. ஸோ டாப் 4க்கு பயங்கரமா அடிச்சுக்க போறாங்க. ஸோ நாளைக்கு வீடியோல நாங்க 3 பேரும் வந்துடுறோம். ஸோ அது வரைக்கும் டேக் கேர், பை பாய். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய 3 விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். சோ ஒண்ணு என்ன அப்படின்னா Like. சப்ஸ்கிரைப் பண்ணணும். லைக்கும் பண்ணிருங்க. அப்புறம் இன்னொன்னு ஷேர் பண்ணுங்க. ஷேர். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இது 3ஐயும் பண்ண மறந்துடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.